என் தங்க பிள்ளையே, காலையிலிருந்தே நல்ல விஷயத்தை சேர்ப்பதற்காக இந்த வாராகி தாய் உன் வீட்டு வாசலில் காத்து நின்று கொண்டு இருக்கின்றேன். என்னை தொட்டு உள்ளே அழைத்துவிடு. இனி உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு அதிசயம்தான் நடக்கப் போகிறது. இந்த வாராகி எப்பொழுதுமே பொய்யுரைக்க மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு என்னை நம்பாமல் அங்கு ஏதேதோ சொல்லி கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றாய்? இதோ உனக்கு வேண்டியவரே, நீ தேடியவரே, உன்னை தேடி வரச் செய்வதற்குத்தான் இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். எந்த விஷயம் உன் கனவில் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நிஜத்திலே நடத்தி தருபவள் தானே இந்த வாராகி. என் பிள்ளையே, ஒரே ஒரு முறை என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று என்னிடம் உன் வாழ்க்கையின் முறையை கேட்டுப்பார். நான் என்ன திட்டத்தை உனக்காக வைத்திருக்கின்றேன் புரியத்தான் போகிறது. அருமையான மகிழ்ச்சியான காலகட்டம் உனக்கு வந்து விட்டது. இப்பொழுது நீ கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். உன் வீட்டில் எந்த நல்லது நடக்கக்கூடாது என்று உன் துரோகியானவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் அங்கு நினைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த தடைப்பட்ட காரியத்தை இந்த வராகி தாய் உனக்கு பிடித்தவரின் மூலமே செய்வதற்கு என் அருளையும் ஆசியும் வழங்கிவிட்டேன். உனக்கானது உன் வாழ்க்கையில் வந்தேதான் தீரும் என்று சொன்னேன் அல்லவா? அதற்கான நல்ல காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். என் தங்க பிள்ளையே, நீ தேடியவர் எப்பொழுது வரப்போகிறாய் என்று இத்தனை காலமாக வெறுமையோடு காத்திருந்தாய். உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கவில்லையே, நான் வாழ்வது இதற்கு என்றே தெரியவில்லையே, புரியவில்லையே என்று உன் மனம் பதற்றமாக இருந்தது. இப்பொழுது உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை இந்த கடினமான வேளையிலும் உனக்கான விஷயத்தை செய்வதற்கு அவர் துணை வந்து விட்டார். இதோ உன் பிரார்த்தனையோடு உனக்கு வேண்டியதை உன் வேண்டுதலை படிக்கச் செய்வதற்கு இந்த வராகி என்னை நான் வந்து விட்டேன். உன்னால் முடியாது என்று ஒருவர் சொன்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது என்று யார் சொன்னார்களோ அவர்களின் மத்தியில் நீ அதிலிருந்து உனக்கான முயற்சியை பெற்று வெற்றியை பெறுவதற்கான கட்டத்தை எட்டிவிடு. யார் எப்படி வேண்டுமானாலும் அங்கு பேசிவிட்டு போகட்டும். உன் வாழ்க்கையில் துணையிருப்பது சர்வ சாதாரணமாக இருக்கிறவள் என்று நினைத்தாயோ? என் தங்க பிள்ளையே, உன் வாராகி உனக்கு துணையாக இருக்கும் பொழுது, உன் தாய் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது, உன் தைரியத்தின் லட்சுமி உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன் மன வலிமையும் திடத்தையும் நான் உயர்த்தாமல் இருப்பேனா? மனதில் உள்ளதை யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் சரி, நான் எல்லாவற்றிற்கும் முன்பாகவே நான் உன் வாழ்க்கையை சரி செய்து உன் மனதில் உள்ளதை உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன். ரகசியமாக சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்யும். அது உன்னுடைய மனதில் மட்டுமல்ல, எல்லோருடைய மனதிலும் சரி. என் தங்க பிள்ளையே, அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, ஈடேறுமா ஈடேறாதா என்று இந்த தாயிடம் நீ கேட்டு வந்திருக்கின்றாய். துணிச்சல் யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தானே வெற்றியின் பாதையை நோக்கி நகர்ந்து செல்ல முடியும். கால தாமதம் என்பது இங்கு கிடையவே கிடையாது. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று நீ எப்பொழுது என்னை பார்த்தாயோ அப்போதே நீ புரிந்து கொள்வாய் என்றுதான் அர்த்தம். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஐயோ எனக்கு தரமானது இல்லையே, காலம் தாழ்ந்து விட்டதே என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. எல்லாவற்றையும் என் அச்சாணி கொண்டு எழுதியிருக்கும் பொழுது நான் உனக்கானவரை நல்லவராகவும் நல்ல நேரத்தில்தான் உன் கரம் பற்ற வைப்பேன் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர்களைப் போல் வாழ்ந்தால் நன்றாக இருக்க வேண்டும், இவர்களைப் போல் வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நீ மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு ஒப்பிட்டு உன்னை நீயாகவே தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உன்னை போல் மற்றவர் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இரு. உனக்கானதை உன் கையில் கொடுத்து விட்டேன். இனி அதற்கு நீ மட்டும்தான் துணையாக இருந்து கொண்டு இருக்கின்றாய். நான் யாரை எப்படி சொல்கிறேன் தெரியுமா? உன் உறவானவரைத்தான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன்.
நீ எந்த உறவை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாயோ அந்த உறவை உன் கரம் பற்றும் பொழுது நீ எதை நினைத்தும் எதற்காகவும் அழுது கொண்டு இருக்காதே. தோல்விகளை கண்டு துவண்டு வருபவர்தான் சாதாரணமானவர்கள். எத்தனை முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சிக்கலாம் என்று அங்கு பொறுமை கொண்டு முயற்சி செய்ய நினைப்பவர்கள்தான் அங்கு சாதிக்க துடிக்கும் மனிதர்கள். நீ எதுவாக இருக்க விரும்புகிறாய், யாராக இருக்க விரும்புகிறாய் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டவுடனே சோர்ந்து போய்கொண்டே இருக்கின்றாய். நான் தான் உன்னை எழுவதற்கான முயற்சிகளை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேனே. அதன் பிறகும் உன் முயற்சிக்கான பலனை நான் உனக்கு கிடைக்காமல் செய்து விடுவேனோ என்று நீ நினைத்து கொள்ளாதே. உன் முயற்சியினால் உன்னால் என்ன ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதைத்தான் உன் கையில் கொடுத்திருக்கின்றேன். நீ முயற்சினால் சில விஷயங்களை மாற்றம் செய்ய முடியாதோ என்று உன் மனதிலே மாறி மாறி எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று நீ நினைத்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான முயற்சியை எடு. என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ரகசியம் என்பது உன் பலமும் பலவீனமும் தான். அதை யாரிடமும் எப்படியும் நீ பகிர்ந்துவிட வேண்டாம். அதை அவர்கள் தெரிந்துவிட்டால் உனக்கான வாழ்க்கையில் உன்னை எப்படி தோற்கடிக்கலாம், நீ எந்த இடத்தில் அங்கு அமைதி கொள்வாய், எந்த இடத்தில் இருந்தால் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் புரிந்துவிட்டு விடுவார்கள். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் இருந்து மட்டும் பின்வாங்கி விடாமல் உறுதியாயிரு. எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மையே உன் மனதில் நீ வளர்த்துக்கொள். யாருமே இல்லையே என்று நீ எப்பொழுதுமே நினைத்து கொள்ளாதே. எனக்காக எல்லோரும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். சர்வ நிச்சயமாக வெற்றிக்கான களத்தில் என்னை கொண்டாட தயாராக இருக்கிறார்கள். என் வராகி இருக்கும் பொழுது அந்த சொந்தமும் பந்தமும் சூழ எனக்கு வேண்டிய நல்ல காரியத்தை மட்டுமல்ல வெற்றி மகுடத்தையும் யார் என்னை நிராகரித்தார்களோ, யார் என்னை ஓரம் கட்டினார்களோ அவர்களே என்னை தலையில் வந்து வெற்றி மகுடத்தை சூடத்தான் போகிறார்கள் என்று நீ மனதில் தீர்க்கமாக நம்பிக்கையை கொள். நீ செய்கின்ற செயலை உடனே செய். இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று உன் வாய்ப்புகளை, உனக்கு வரும் சரியான வாய்ப்புகளை விட்டுவிட்டு நீ இடமறிந்து அங்கு செயல்பட்டு கொள்ளாமல் எதையோ நினைக்க வேண்டாம். உன் செயல்கள் அத்தனையும் நான் உனக்கு நல்லது நடக்கும் என்று தீர்மானித்து தந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக வற்றாத ஜீவநதி போல் உன் வாழ்க்கை அங்கு சென்று கொண்டுதான் இருக்கப் போகிறது. உனக்கு வேண்டியதை தருவதற்கு உன் வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதில் எதை பார்த்தும் தளராதே. நிச்சயமாக நீ தேடியவரும் உன் கரம் பற்றுவார். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே, நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.